ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, எனக்கு இந்த இடம் தான் ஓகேன்னு தெரியுது, அப்போ இறங்குனாலும் ஏறினாலும் கவலைப்படாதீங்க. அதுதான் நான் நம்முடைய நேயர்களுக்கு சொல்கிறது. ஸோ சில்வர் வெள்ளி அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த மட்டிலும் சற்று இறங்குமுகமாகத்தான் இருக்கும். இப்போ 2-3 நாள் ஏறுற மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கும். பொறுத்திருந்து வாங்குங்க. ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு ₹5 ஆகணும்னு ஓடி போய் வாங்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு 50% இறங்கின பிறகு மறுபடியும் வாங்கலாமா அப்படின்னு யோசிங்க. ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா திருப்பி அதோட ரேலி ஆரம்பிக்கும். அதே மாதிரி சடனாக பயங்கரமாக இறங்கும். ஒரே நாளில் உங்களுக்கு ₹1000 இறங்குதா, பயப்படாமல் அன்றைக்கி வாங்குங்க. இன்னும் இறங்கின்னு பயப்படாதீங்க. அது அந்தளவு டீப்பாக இறங்கியிருக்கு. அடுத்த நாள் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஸோ பெரிய லெவலில் ஸ்பைக் வரும்போது அதை வாங்குவதற்கோ விற்பதற்கான ஒரு சிச்சுவேஷனான ஒரு ப்ரைஸாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, மாறி நடந்தோம்னா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு மனக்கவலைகளும் நிறைய லாஸும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்.